தள்ளுண்ணே. அடடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. சோதனை மேல் சோதனை. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். மூச்சு வாங்குது, வண்டியில் பேட்ரி போயிட்டு. ஸோ தள்ளி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பேட்ரி தான் போயிட்டா என்னன்னு தெரில. போய் ஷெட்டில் விட்டுட்டு, மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு, பேட்ரி வீக்காக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா பேட்ரி மட்டும் கலத்தி கொண்டு போய் பேட்ரி மாற்றிட்டு வரணும். மாற்றி 2 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே போயிட்டு. சரி என்ன பண்ண பார்ப்போம் என்ன சொல்லுதாங்கண்ணே. தள்ளினா ஸ்டார்ட் ஆகுது, செல் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம் அப்படியா? பேட்ரி நல்லா தானே இருக்குது. இது மாற்றின விளாவும் செல்ஃப் ப்ரெஸ் வந்து 150 ரூபா இருக்குது. மெக்கானிக் ஷெட்டில் விட்டோம், பேட்ரி வீக்காக இருக்குன்னு சொல்லி பார்க்க சொன்னேன். பேட்ரி வந்து நல்லா தான் இருக்கான். சரியா, பேட்ரியில் வந்து பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. செல்ஃப் ப்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. செல்ஃப் ப்ரெஸ், கார்பன் ப்ரெஸ் அப்படின்னாங்க. சரி திருநெல்வேலியில் போய்ட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அதான் வந்து திருநெல்வேலி வந்திருக்கேன். ஸ்ரீபுரம் வரைக்கும் போகணும், டவுன் போகிற வல்லத்தில். ஸ்ரீபுரத்தில் தான் நிறையா பைக் ஆக்சசரிஸ் கடைலாம் இருக்குது, அங்கே போய் கிளங்க இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி தான் வண்டி ஷெட்டில் போய் விட போனோம். அவன் ஸ்கூட்டியில் வந்தான், என் வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் விட்டு வந்தோம். ஸோ தம்பியை கூட்டிகிட்டு அவன் வண்டியில் போயிட்டுருக்கேன். ரேட்டு வந்து 120 200 வரும் அப்படின்னாங்க. நான் 2000 ரூபா 2500 செலவு வைக்குமோன்னு சொல்லி பயந்துட்டேன். ஏன்னா பேட்ரி நான் போன வாட்டி மாற்றும் போது 2200 நாங்கள் ஆமரான் பேட்ரி 2200 இல்லை 200 டிஸ்கவுண்ட் பண்ணாங்க பழைய பேட்ரி கொடுத்தனால. ஸோ அந்த மாதிரி தான் செலவு வருமோன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, 200 முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. தெரில, போய் பார்த்தா தான் அவங்க என்ன ரேட்டு சொல்லுதாங்கன்னு தெரியும். சரி தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போயிட்டு அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். சிட்டியில் ஓட்டத்துக்கு இந்த மாதிரி ஸ்கூட்டி தான் நல்லாயிருக்கு. நல்லா ஜம்முன்னு கீரு மாற்றாண்டா, ஒன்று மாற்றாண்டா, ஆக்சிலேட்டரு பிரேக்கு, அவ்வளோதான். பிடிச்சமா திருப்பி போய்கிட்டே இருக்கலாம். ஏதோ கீர் பைக்னு வச்சுக்கோங்க, 1008 தடவை கீரை மாற்றணும், கிளச்சை பிடிக்கணும், அது சேர. சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்கூட்டி தான் பெஸ்ட்டு. அது இந்த மாதிரி லைட் வெயிட் ஸ்கூட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து திருவள்ளுவர் பாலம், கலைஞர் காலத்தில் கட்டின ரெட்டடுக்கு பாலம். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு நினைக்கிறேன், சரியாக தெரியல எனக்கு ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டிலே முதல் ஈரடுக்கு பாலம் இதுதான் நினைக்கிறேன், திருநெல்வேலியில் இருக்குது. சரி இந்த கடையில் கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் NS200 செல்ஃப் ப்ரெஸ் இருக்கா? செயின் ப்ரெஸ்ஸா? செல்ஃப் ப்ரெஸ்ஸு, கார்பன் ப்ரெஸ்ஸுன்னு சொன்னாங்க. கார்பன் ப்ரெஸ் NS200. ஆமாம், செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. NS200 கார்பன் ப்ரெஸ் இருக்கு 130. கியர் வண்டி ஓட்டிட்டு கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ஸ்கூட்டி ஓட்டுனா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்குன்னு சொன்னாலாம். டயர் வேறு சின்னதாக இருக்கா, பிரேக் போட்டோன்னே அதே ஒரு மாதிரி லைட்டாக தடுமாறு. திருநெல்வேலியோட ராஜாக்கள் இவங்க தான். இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸு ஜங்ஷன் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுனுக்கு ஒரு ரேட் ட்ரிப்பு தான். அப்படியே நல்லா இளையராஜா தேவா சாங்ஸ்லாம் போட்டு காலேஜ் பொண்ணுங்க, அப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி தான் இதெல்லாம். ஆனால் நமக்கு எதுவும் கிடைக்கல. நம்ம படித்ததெல்லாம் சென்னையில் காலேஜு, ஸ்கூலுமே 11th 12th பாய்ஸ் ஸ்கூலு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு பொறாமலாம் இல்லை. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா. டே டைமில் இந்த மாதிரி ஹெவி வண்டிலாம் சிட்டிக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்தந்த இடத்துல போர்டு வச்சுருக்காங்க. அப்போ அது ரூல்ஸ் தானே, ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாதுப்பா. இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க, ஓகேவா? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். மாற்றுறது பிரச்சனை இல்லை. இப்போது கரெக்டாக செட் ஆகணும். செட் ஆகி வேறு எந்த ஃபால்ட்டுமே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா 200 முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்குன்னா போச்சு, டப்பா டான்ஸ் ஆடிடும்.
அவனுக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நாங்கள் போனது 7:30. ஏன் இந்த சோதனையே தெரில. நான் சரி 200 முடிஞ்சிட்டோன்னு சந்தோஷப்பட்டா கடவுள் வச்சா ஆப்பு ஆட்டம் முடிகிறதுக்கு முன்னாடி ஆடாத தம்பி அப்படின்னு அந்த செல்ஃபு ப்ரெஸ் வாங்கி கொடுத்தா அது வந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டான். மாற்றி பார்த்துட்டு பேட்ரி டவுனாக இருக்குது, பேட்ரி போய் மாற்றிருங்க அப்படின்னா. சார்ஜ் போட்டாலும் இறங்கிடும் அப்படின்னா. பேட்ரி தான் மாற்றணும் அப்படின்னா. இதை நான் முன்னாடியே நான் அதை தான் நினச்சிட்டு வந்தேன், பேட்ரி தான் மாற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு. சரி பக்கத்தில் தானே மெக்கானிக் இருக்கான், அவன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு கொடுமே, கேட்டுட்டு நம்ம வந்து அடுத்து என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபஸ்ட்டு திருநெல்வேலி போனேன். திருநெல்வேலி போயிட்டு அந்த செல்ஃப் ப்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு ஒரு 150 ரூபா பெட்ரோலு, அது ஒரு 200, 150, 300 செலவு. திருப்பி இப்போ அதை மாட்டிட்டு அதில் எந்த இஷ்யூ இல்லை அப்படின்னா பேட்டரியில் தான் இஷ்யூ இல்லை. இப்போ இதை மாற்றுறதுக்கு நான் களக்காடு வர போகலாம். இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஒரே செலவில் முடிஞ்சிருக்கேன், அலைச்சலும் கிடையாது. இப்போ நான் வந்து வாங்கின கடைக்கு தான் போகிறேன். போயிட்டு அவன் வேறு என்ன சொல்லுதான்னு தெரியல. ஏன்னா வாரண்டி பீரியட் முடிய இன்னும் 2 மாதம் இருக்குது. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக எந்த கடையிலையும் மாற்றி தர மாட்டானுங்க. பார்ப்போம், பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறானுங்கன்னு தெரில. முதல்ல ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்பை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து பைக்கில் வந்து வேலைன்னு வந்துகிட்டே தான் இருக்கணும். ஒரு நல்ல மெக்கானிக் ஷாப்பை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. உங்களுக்கு யாரும் திருநெல்வேலி சரௌண்டிங்கில், நாங்குநேரி சரௌண்டிங்கில் நல்ல மெக்கானிக் தெரிஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்ரி இங்கே தான் வாங்கினேன், இங்கே தான் வாங்கினேன். 2 வருஷம் ஆகலை. One day later. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து டே 2. நேற்று வந்து நம்ம பேட்டரியை வந்து கலத்தி நம்ம ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருந்தோம். வாரண்ட்டி பீரியட் இருக்கிறதுனால நேற்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டுட்டு காலையில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க நேற்று. இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு பேட்டரி நாங்கள் சார்ஜ் பண்ணி பார்த்தோம், பேட்டரியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், அப்படியும் உங்கள் பைக் ஸ்டார்ட் ஆகலைன்னா உங்கள் பைக்கில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகுது. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா மனசில், அவங்க வந்து வாரண்ட்டி ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வாரண்ட்டி பீரியட் இருக்குது, இப்போ அவங்க க்ளைம் பண்ணி கொடுக்கணுன்னா க்ளைம் பண்ணி தரலாம், பட் அவங்க பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அப்படி தானே பண்ணுவாங்க, கஸ்டமர் மேலே தான் தப்பு சொல்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்து பேட்டரியில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. எப்படின்னு 2 மாதம் தான் வாரண்ட்டி பீரியட் இருக்குது. அவங்க சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, 2 மாதம் கண்டிப்பாக ஓடிடும். அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. 2 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நியூ பேட்டரி தான் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், அவங்க வந்து இதுக்கு வேறு சொல்யூஷன் தர மாதிரி இல்லை. சரி போய் பார்க்கலாம். நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்போ டைம் வந்து ஒரு 8 o'clock கிட்ட ஆயிடுச்சு. நான் பேட்ரி அப்போவே கனெக்ட் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணி ஒரு ரைடு கூட போயிட்டு வந்துட்டேன். பட் இப்போ தான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே காய்ஸ், பைக் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக பைக்கோட பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சுது. நியூ பேட்ரி வந்து இது சேஞ்ச் பண்ணுறது அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனு. சரி, அது வந்து பேட்ரி எப்போ வந்து டவுன் ஆகுதோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் சுதர்ஷன். பை.